ஓம் நம சிவாய. தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. சர்வம் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் ஜோதிடர் யோகி ஜெயப்பிரகாஷின் அன்பான வணக்கங்கள். அன்பு நேயர்களே, இந்த பதிவில் நம்ம என்ன பார்க்க இருக்கோம் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, குரு பெயர்ச்சிங்க. எப்போவுமே 12 ராசி அன்பர்களுக்குமே ராகு கேதுக்கள் வருடம் பெயர்ச்சி ஆவார்கள். 1.5 ஆண்டுகளுக்கு ஒரு முறை, 2.25 ஆண்டுகளிலிருந்து 2.5 ஆண்டுகளுக்கு ஒரு முறை சனி பெயர்ச்சி ஆவார். ஆனாலும் வருடத்திற்கு ஒரு முறை பெயர்ச்சி ஆகின்ற இந்த குரு பகவானின் பெயர்ச்சியை எதிர்நோக்கிய மக்களினுடைய பார்வை இருக்கும். ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, குரு பகவான் நவகிரகங்களிலேயே முழு முதற் சுபகிரகம் அப்படின்னு அழைக்கப்படக்கூடியவர். இவருடைய பெயர்ச்சி எப்பொழுதுமே நற்பலன்களையே அதிக அளவில் வழங்கும் என்று மக்களிடையே பரவலான ஒரு நம்பிக்கை உண்டு. அதுக்கு ஒரு உதாரணம், குருபலம் வந்தால் திருமணம் ஆயிரும், குருபலம் வந்தால் வீடு கட்டிடுவோம், குருபலம் வந்தால் வீட்டில் சுப நிகழ்வுகள் நடக்கும். இந்த மாதிரியான நம்பிக்கை மக்களுடைய ஜோதிடம் பற்றி அறிந்த அடிப்படை மக்கள்கிட்ட கூட இந்த எண்ணங்கள் விரவி இருக்கிறது. அப்பேற்பட்ட ஒரு அற்புதமான கிரகம் இந்த குரு பகவான். அனைத்து விதமான சுபிட்சங்களையும் வழங்கக்கூடிய இந்த குரு பகவான் 12 ஆண்டுகளுக்கு ஒரு முறை தன்னுடைய உச்ச வீடான கடகத்திற்குள்ளாக வலுப்பெறுவார். எப்பொழுதெல்லாம் ஒரு இயற்கை சுபகிரகம் வலுப்பெறுகிறதோ அது சமூகத்திற்கும் சரி, தனி மனிதனுக்கும் சரி நன்மையை செய்ய கடமைப்படுகிறது. அந்த விதத்தில் 12 ஆண்டுகள் கழித்து தற்பொழுது மிதுனத்தில் வீற்றிருக்கின்ற இந்த குரு பகவான் கடகத்திற்குள்ளாக நகர்ந்து உச்ச வலு பெறப்போகிறார். கிட்டத்தட்ட ஒரு 10 மாதங்களுக்கு மேலாக அந்த கடக வீட்டில் அவர் நிலை கொள்ள இருக்கிறார். இந்த 10 மாதங்களும் ஒரு நல்ல ஏற்றமான ஒரு சூழலை உங்களுக்கு பெற்றுக் கொடுக்கும். ஆக இயற்கை சுபகிரகம் வலுவடைந்த குரு கடகத்தில் அமர்ந்து தன்னுடைய 5ஆம் பார்வையாக விருச்சகத்தை பார்க்கிறார், தன்னுடைய 7ஆம் பார்வையாக மகரத்தை பார்க்கிறார், தன்னுடைய 9ஆம் பார்வையாக மீனத்தை, தன் வீட்டை தானே பார்க்கிறார். இந்த அமைப்புகளில் பெயர்ச்சியாகின்ற இந்த உச்ச குரு பகவானினுடைய பெயர்ச்சி உங்களுக்கு எங்கு நன்மையை தரும், எங்கு நீங்கள் கவனமாக இருக்கணும், இந்த 2 விஷயத்தை தான் நம்ம வலுப்பெற்று பார்க்க இருக்கிறோம். சரிங்களா? இப்பொழுது உங்களுடைய நட்சத்திரத்திற்கு 27 நட்சத்திரக்காரர்கள் இருக்கிறீங்க. உங்களுடைய ஒரு ராசிக்குள்ள ஒரு நட்சத்திரம் இருக்கும் இல்லையா, அந்த நட்சத்திரத்திற்கான பலாபலன்கள் நம்ம பார்க்க இருக்கோம். உங்கள் நட்சத்திரத்திற்கு இந்த குரு பெயர்ச்சி என்ன விதங்களில் சப்போர்ட் பண்ணும், என்ன இடங்களில் நீங்கள் கொஞ்சம் நிதானிச்சிருக்கணும், அவ்வளோதாங்க. இதை தான் நம்ம இப்போ விரிவாக பார்க்க போகிறோம். இது கூடவே உங்கள் ஜாதக தசாபுக்திகளையும் நீங்கள் தனிப்பட்ட முறையில் பார்த்துக்கிறது உங்களுடைய விருப்பம். ஏன்னா அது முழு பலன், இது பொது பலன். சரிங்களா அன்பர்களே? உங்களுடைய ஜென்ம நட்சத்திரத்திற்கு குருவின் பெயர்ச்சி என்ன ஏற்றங்களையும் மாற்றங்களையும் தருகிறது விரிவாக பார்க்கலாம். வாருங்கள். மகம் நட்சத்திரம். மக நட்சத்திரக்காரர்களை பொறுத்த மட்டிலும் இந்த ஜூன் 2ஆம் தேதி அன்று நடைபெறுகின்ற இந்த குரு பெயர்ச்சி முதல்ல எங்கே நன்மைன்னு பார்த்துருவோம். அன்பர்களே, சாதகமான 11ஆம் இடத்துல இருந்து இப்போ 12க்குள்ள குரு வந்திருக்கார். இந்த குருவினுடைய பெயர்ச்சி முதல்ல எங்கெல்லாம் நன்மைன்னு கேட்டிங்கன்னா, வெளிநாடு வெளிமாநிலம் போன்ற வெளியிட முயற்சிகள் யாரெல்லாம் எடுத்துக்கிட்டு இருக்கீங்களோ அவங்களுக்கு இந்த காலகட்டம் நல்ல ஏற்றங்களையும் மேன்மைகளையும் தரும். அந்த விதத்தில் வெளிநாட்டு அமைப்பு மிக சிறப்பு. ஏற்கனவே வெளிநாடுகளில் இருக்கிறவங்களுக்கு நீடித்து வெளிநாடுகளில் தங்கி இருக்கிறதுக்கான அந்த வழிவகைகள், வாய்ப்புகள், இந்த பிஆர் கிடைக்கிறது, இந்த மாதிரியான சில நல்ல விஷயங்களுக்கு இந்த காலகட்டம் சிறப்பு. அதை நீங்கள் தாராளமாக முயற்சிக்கலாம். அல்லது இப்போ கம்பெனிஸ் மூலயமா ஒரு சிலர் வெளிநாட்டுக்கு ட்ரை பண்ணுவீங்க. நீங்கள் எப்படி வேணாலும் ட்ரை பண்ணுங்கள். இந்த காலகட்டம் வெளிநாட்டுக்கான வாய்ப்பு மகம் நட்சத்திரக்காரர்களுக்கு அதிகம். 2வது, இந்த காலகட்டம் நிறைய சுப விரயங்களை ஏற்படுத்துகிற காலகட்டம். அதில் குறிப்பாக ஏதாவது ஒரு பொருள் வாங்கிறது, இல்லை ஒரு இடம் வாங்கிறது, இல்லை ஒரு சொத்து வாங்கிறது, இந்த மாதிரியான அமைப்புகளுக்கு இந்த காலகட்டம் சிறப்பானதாக அமைகிறது. அப்போ நீங்கள் என்ன பண்ணலாம், தாராளமாக முயற்சிக்கலாம். இந்த காலகட்டம் சொத்து பத்து சேர்க்கை, இடச்சேர்க்கை, பொருட்சேர்க்கைக்கான அமைப்பு உண்டு. பெண்களாக இருக்கிறீங்க, ஏதாவது ஒரு ஆபரணம் இல்லை கொஞ்சம் விலை மதிப்பு மிக்க பொருட்கள் ஒன்று வாங்கணும்னு நீங்கள் நினைக்கிறீங்கன்னா இந்த காலகட்டத்தில் அதை பர்ச்சேஸ் பண்ணலாம். அதற்கு சிறப்பு. தாராளமாக நீங்கள் முயற்சிக்கலாம். சரிங்களா? சுப விரயங்களுக்கான அமைப்பு உண்டு. அதேபோல் உங்கள் பிள்ளைகளுக்காக நீங்கள் செலவு செய்யக்கூடியது மாதிரியான ஒரு அமைப்பும் இந்த காலகட்டத்தில் உண்டு. பிள்ளைகளின் படிப்புக்காக செய்யலாம், பிள்ளைகளின் வளர்ச்சிக்காக செய்யலாம், பிள்ளைகளினுடைய மன நிம்மதிக்காக செய்யலாம். ஏதேனும் ஒன்று இந்த காலகட்டத்தில் பிள்ளைகளுக்காக நீங்கள் செலவுகளை செய்வதற்கான அமைப்புகள் உண்டு அன்பர்களே. அதேபோல்
இந்த காலகட்டத்தை பொறுத்த மட்டிலும் வேறு என்ன சிறப்புகள் உண்டு அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிட்டிங்கன்னா, நல்லா புரிஞ்சுக்கிடுங்க. திடீர் அதிர்ஷ்டம் மாதிரி, திடீர் அதிர்ஷ்டம் அதுங்க எல்லாமே அதிகம் நோக்கி ஓடிக்கிட்டு இருக்காதிங்க. திடீர் அதிர்ஷ்டம் மாதிரி எதிர்பாராத சின்ன சின்ன நன்மைகள், அது பணம் சார்ந்திருக்கலாம், ஒரு நபர் சார்ந்திருக்கலாம், இல்லை ஒரு நல்ல செய்தியாக இருக்கலாம், இல்லை ஒரு பொருளாக இருக்கலாம், ஏதேனும் ஒன்று எதிர்பாராத சின்ன சின்ன நன்மைகள் திடீர் அதிர்ஷ்டமாக உங்களுக்கு நடக்கும். அது உங்களுக்கு மனதிற்கு இதமான நற்பலன்களையும் அளிக்கும் அப்படிங்கிறது மாதிரியான ஒரு அமைப்பு. இது ஒரு விஷயம் மைண்டில் வச்சுக்கிடுங்க. இதனை அடுத்ததாக பார்த்துக்கிட்டிங்கன்னாங்க அன்பு நண்பர்களே, இந்த காலகட்டம் வேறு என்ன விதத்தில் உங்களுக்கு மேன்மேன் கேட்டிங்கன்னா, வேலை இல்லாத நண்பர்களுக்கு வேலை வாய்ப்புகள் கிடைக்கும். சூப்பரான வேலை, சிறப்பான வேலை, மேன்மையான வேலை அப்படிலாம் சொல்ல முடியாது. வேலைன்னு ஒன்று கிடைக்கும், கிடைக்கிற வேலையை எடுத்துகிட்டு போயிருங்க. அதுவும் சொந்த ஊரை விட்டுட்டு வெளியூர்களில் வேலைக்கு முயற்சிக்கிறீங்கன்னா தாராளமாக நீங்கள் முயற்சிக்கலாம். வேலை வாய்ப்புகள் உறுதி பெற கிடைக்கின்ற காலகட்டம். அதில் எந்த விதமான மாற்று கருத்துமே உங்களுக்கு வேண்டாம், சரிங்களா? அந்த விதத்துலேயும் இது ஒரு நல்ல மேன்மை மிகுந்த காலகட்டமாக அமைய பெறுகிறது அப்படிங்கிறதையும் நீங்கள் புரிஞ்சுக்கிடணும், சரிங்களா? இது ஒரு அமைப்பு. இதனை அடுத்ததாக அன்பு நண்பர்களே, இந்த காலகட்டம் வேறு எங்கு சிறப்புன்னு சொல்லி கேட்டிங்கன்னா, ஒரு சிலருக்குங்க இந்த மந்திர உபாசனைகள் பெறுவது, இல்லை ஏதேனும் குருக்கிட்ட இருந்து ஒரு கலையை பெறுவது அப்படிங்கிறதுக்கெல்லாம் முயற்சிக்கிட்டு இருப்பாங்க இல்லையா, அவங்களுக்கு இந்த காலகட்டம் சிறப்பு. ஸோ இந்த மாதிரியான ஒரு சில விஷயங்கள் உங்களுக்கு நன்மை. மற்றதெல்லாம் ரொம்ப கவனமாக தாங்க இருக்கணும். வேறு எங்கே கவனமாக இருக்கணும்னா, மக நட்சத்திரக்காரங்களை பொறுத்த மட்டிலும் விரயம் விரயம் விரயம். அப்போ செலவுகள் எப்படி ஆகுதுன்னே தெரியாது. தொட்டதுக்கெல்லாம் செலவு, உட்கார்ந்ததுக்கெல்லாம் செலவு, நின்னதுக்கெல்லாம் செலவுன்னு செலவுகள் அதிகமாக போய்கிட்டு இருக்கும். அந்த செலவுகளால் உங்களுடைய சேமிப்புகள் கரையும் அல்லது கடன் அதிகரிக்கும். கல்யாணம் பண்ணணும் செலவு, காது குத்தணும் செலவு, வீடு கட்டணும் செலவு, அதுக்கு செலவு, இதுக்கு செலவு, செலவுக்கு பணம் எங்கே இருந்தது, கடன் வாங்குறது. இந்த மாதிரி உங்களுக்கு லோன்ஸை அதிகப்படுத்துறதுக்கான அமைப்புகளில் இந்த காலகட்டமானது இருக்கிறது அன்பர்களே. அப்போ கூடுமானம் வரையிலும் பார்த்தீங்கன்னா விரலுக்கு ஏற்ற வீக்கத்தோடு உங்களுடைய செலவுகளை நீங்கள் மெயின்டைன் பண்ணிக்க வேண்டியது அவசியம். அப்படி இல்லை அப்படின்னு சொன்னால் அது வீண் செலவுகளாக இருந்தாலும் சரி, நல்ல செலவுகளாக இருந்தாலும் சரி, அது லிமிட்டுக்குள்ளே வச்சுக்கணும். இல்லைனால் கடன் தொந்தரவுகளில் சிக்கிறதுக்கு வாய்ப்பு அதிகம். ரெண்டாவது, தொழில் சார்ந்து இருக்கிறவர்களுக்கு, வியாபாரம் பண்ணுறவங்களுக்கு பெரிய முதலீடுகளை தொழிலுக்குள்ளாக போடாதீர்கள். கூடுமானம் வரையிலும் ஒரு லிமிட்டுக்குள்ள தொழிலை நகர்த்துறது நல்லது. இல்லைனா தொழில் பெரிய வளர்ச்சியையோ பொருளாதார ஏற்றத்தையோ தருகிற அமைப்பில் இல்லை. அப்போ அது என்ன பண்ணும், மாறா கடனை ஏற்படுத்துறதுக்கோ போட்ட முதலீடு எடுக்க முடியாமல் தடுமாற்றம் அடைகிறதுக்கோ வாய்ப்பு ரொம்ப அதிகம். அப்போ பொருளாதாரம் சார்ந்த அமைப்புகளில் நிதானம் தேவை. அதே போல் ஒரு சிலருக்கு வந்து பார்த்தீங்கன்னா நண்பர்களே, இந்த காலகட்டம் ஏதாவது ஒன்று போனால் ஒன்றுன்னு மருத்துவ செலவுகள் ஏற்பட்டுக்கிட்டே இருக்கும். ஆரோக்கியத்தில் கூடுதல் கவனம் தேவை. உங்களுக்கும் சரி, உங்களுடைய குடும்ப உறவுகளுக்கும் சரி, ஆரோக்கியம் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் கொஞ்சம் கூடுதலான கவனத்தை எடுத்துக்கிறது மிக நல்லது அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கிடணும், சரிங்களா? அந்த விதத்தில் இது ஒரு நல்ல மேன்மை மிகுந்தது மாதிரியான காலகட்டமாக அமையப்பெறுகிறதுங்கிறத புரிஞ்சுக்கிடுங்க. இது ஒரு விஷயம். இதனை அடுத்ததாக அன்பு நண்பர்களே, இந்த காலகட்டம் வேற என்ன விஷயங்களில் கவனமாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, பொருளாதாரத்துக்கு இது இப்படி இருக்குது, தொழில் அமைப்புகளுக்கும் அப்படி தான் இருக்குது, ஆரோக்கியத்திலையும் கவனமாக இருக்கணும். அதே போல் தான் உறவுகளுக்கு இடையிலையும் உங்களுடைய சில முடிவுகளால் நீங்கள் உறவுகளை இழக்கிற அல்லது பிரிகிற வாய்ப்புகள் உண்டு. அப்போ உறவு, தொழில், பொருளாதாரம், ஆரோக்கியம் எல்லாவற்றிலுமே இந்த குருவின் பெயர்வு உங்களுக்கு உறுதுணையான அமைப்புகளில் இல்லை. வெளிப்படையாக சொல்கிறோம்னா இருக்கிறத தக்க வச்சு அட்ஜஸ்ட் பண்ணி வண்டி ஓட்டினாலே பெரிய விஷயம். அவற்றில் கூடுதல் கவனம் செலுத்துவது நல்லது. அனைத்து மக நட்சத்திரக்காரர்களும் இறைவன் கணபதி பெருமானை வழிபாடு செய்வது நல்ல மேன்மைகளை தரும். நன்றாக இருக்கவும் செய்வீர்கள். வாழ்க வளமுடன். நன்றி அன்பர்களே. இப்போ நம்ம பார்த்த இந்த குரு பெயர்ச்சிக்கான பலாபலன்கள் வந்து கோட்சாரத்தின் அடிப்படையிலான ஒரு பலன்கள். எப்போவுமே இதுக்கு ஒரு 10% பலம் உண்டு. ஆனால் இப்போ இதில் நம்ம முக்கியமான விஷயம், ஒரு வீடு கட்ட போகிறோம், தொழில் பண்ண போகிறோம், இன்வெஸ்ட் பண்ண போகிறோம், திருமணம் பண்ண, இந்த மாதிரி முக்கிய விஷயங்கள் ஏதாவது பண்ண போகிறீங்கன்னா உங்கள் சுயஜாதக தசாபுக்தியும் நல்லா இருக்கா அப்படிங்கிறத ஒரு முறை பார்த்துட்டு அதை முயற்சிக்கிறது சிறப்பு. உங்களுக்கு தனிப்பட்ட முறையில் நீங்கள் ஜாதகம் பார்க்க விருப்பப்படுறவர்கள் கீழே இருக்கிற என்னுடைய எண்ணுக்கு தொடர்பு கொண்டு உங்களுடைய ஜாதகங்களை பார்த்து கொள்ளலாம். அனைத்து சர்வம் டிவி நேயர்கள் அனைவரும் நன்றாக இருப்பீர்கள். வாழ்க வளமுடன். நன்றி.